ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இவ்வுலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்போம். நீதியின் பாதையில் வாழ்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம். உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், நிரந்தரமானதல்ல. நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு போய்கொண்டிருக்க கூடாது. வாழ்க்கையை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு வேதத்தில் இருக்கிறது கற்றுக்கொண்டு நாம் செயல்படுவோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் முழுவதும். வாழ்க்கையின் ரகசியங்கள். வாழ்க்கை என்றால் என்ன? ஏன் பிறக்கிறோம்? ஏன் இறக்கிறோம்? வாழ்க்கையில் நமக்கு சில சம்பவங்கள் சில நேரங்களில் நடக்கிறது, சில காரியங்கள் தாமதமாகிறது, சில விஷயங்கள் நடப்பதில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இப்படிப்பட்ட வாழ்வியல் ரகசியங்களை அடங்கிய புத்தகம் பிரசங்கியா இருக்கிறது. பிரசங்கியை படிக்கும் போது வாழ்க்கை என்றால் என்ன, இவ்வுலகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றின காரியத்தை அறிந்து கொள்ளலாம். மனித வாழ்வு என்றால் என்ன என்பதை மிக சுலபமான முறையில் புரிந்து கொள்ளும் வகையில் நமக்கு பிரசங்கி புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் இதை தவிர வேறு எந்த நன்மையும் மனிதருக்கு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சந்தோஷமாய் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நீதியின் பாதையில் நீதியாய் நடந்து சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அநியாயமாய் துன்மார்க்கமாய் நடந்து அல்ல, நீதியாய் நடக்க வேண்டும். கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்ய வேண்டும், ஆனால் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அது எப்படி என்றால், பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடாது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. சாதாரணமாக நமக்கு இருக்கும் வசதிக்கு தேவையான நல்ல உணவுகளை வாங்கி சாப்பிடலாம், நம் வசதிக்கு ஏற்ப. அதே போல நல்ல உடைகள், நம்முடைய வசதிக்கேற்ற ஒரு கடன் வாங்காமல் நமக்கு இருக்கும் பணத்தில் ஒரு நல்ல உடைகளை வாங்கி உடுத்திக் கொள்ளலாம். சேமிக்க வேண்டும் என்று நாம் பத்திரப்படுத்தி பணத்தை வைத்துவிட்டு சிலர் நல்ல உணவு சாப்பிட மாட்டார்கள், உடை உடுத்த மாட்டார்கள், எந்த செலவும் செய்யாமல் அதிகமாய் சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி இல்லாமல் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, பண ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி நன்றாக சாப்பிடுவது, உடுத்துவது போன்ற காரியங்களை செய்யலாம். தவறு இல்லை, அது தவறில்லை. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் கடன் வாங்கி செய்வதல்ல. இப்படி நாம் செயல்பட வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசிய தேவைகளை சந்தோஷமாய் நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் காரியங்களை நாம் செய்யலாம். விருப்பப்பட்ட பொருள்களை வாங்கி கொடுக்கலாம், நியாயமானபடி, அநியாயம் இல்லாமல். ஆனால் அதே சமயத்தில் பாவத்தில் இன்பம் காணக்கூடாது. அநியாயமாய் கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்கிற பாவ செயல்களினால் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க நினைக்க கூடாது. அது மிகப்பெரிய தவறா இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெற நேரிடும். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக கூடாது. மனிதர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது கர்த்தருடைய அனுகிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் கடினமாய் உழைத்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை அதை சரியாக பயன்படுத்தி தன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி சந்தோஷமாய் ஒரு குடும்பம் வாழ்கிறது என்றால் அது கர்த்தருடைய அனுகிரகம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் குடும்பத்தில் தான் அப்படி நடக்கும். உழைத்து சம்பாதித்த பணத்தை நல்லபடியாக செலவு செய்து அதை சந்தோஷமாய் அனுபவிப்பது கர்த்தருடைய கிருபை இருக்க வேண்டும். பலர் கடினமாய் உழைப்பார்கள், அதிகமாய் சம்பாதிப்பார்கள், ஆனால் அந்த பணம் முழுவதும் வீண் செலவுகள், விரய செலவுகளாய் போகும். நல்ல உணவு கூட சாப்பிட முடியாது. அதிகமாய் சம்பாதித்தாலும் நல்ல உணவு கூட சாப்பிட முடியாது, உடை உடுத்த முடியாது, எந்த காரியங்களையும் தாம் விருப்பப்பட்டதை செய்ய முடியாது என்ற நிலையில் இருக்கும். காரணம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாத குடும்பம் அப்படி இருக்கும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதில் நிறைவாய் சந்தோஷமாய் வாழ்வார்கள். அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் பரிசுத்தமாய் நீதியின் பாதையில் நடந்து நீதியாய் நியாயமாய் வாழ்ந்து நாம் சம்பாதிக்கும் பொழுது அந்த பணம் நமக்கு சிறியதாய் இருந்தாலும் பெரிதளவாய் பயன்படும். மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும், மிகுந்த நிறைவையும் தரும். தேவன் செய்வது எதுவோ அது நிலைத்திருக்கும்.
கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால் அது நிச்சயம் நிலைத்திருக்கும், அதை அழிக்க முடியாது. இஸ்ரவேலர்கள் வம்சத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபு, ஏசா என்ற 2 குழந்தைகள் ரெபேக்காள் அம்மா வயிற்றில் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் பிறக்கும் போதே, யாக்கோபையா பிறக்கும் பொழுதே அந்த இடத்தில் ஒரு போராட்டம் வருகிறது. அதன் பின்பு யாக்கோபையா பிறக்கிறார், 2வதாக பிறக்கிறார். ஏசா 1வது பிறக்கிறார். இப்படியாக வந்தாலும் அப்பொழுது பிறக்கும் போதிலிருந்து அதன் பின்பும் பல யுத்தங்கள். ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு ஓடி போகிறார். அங்கு போனதும் திருமணம் நடக்கிறது லேபானிடத்தில். அவர்களுடைய வீட்டில் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதன் பின்பாக மீண்டுமாக மிகுந்த போராட்டங்கள், வாழ்க்கை முழுவதும் பல போராட்டங்களை சந்திக்கிறார். இப்படி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்து விட்டால், அவர் நினைத்தால் அது மாறாது. அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை அழிக்க முடியாது. யாக்கோபையாவின் வம்சமே இஸ்ரவேலர்களா இருக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தை அழிக்க வேண்டும், யூதர்களை அழிக்க வேண்டும் என்று எத்தனையோ காலங்கள், எத்தனையோ விதமான மனிதர்கள் எழுப்பி முயற்சித்து பார்த்தார்கள். ஆமான் அந்த காலத்தில் யூதர்களை அழிக்க முயற்சித்தான். எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கிறது. கொஞ்ச காலத்திற்கு முன்பாக ஹிட்லர் ஆயிரக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்து யூத இனத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த மனிதனும் இறந்து போனார். ஹிட்லர் நினைத்து அப்படியாக யூதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்களே. இப்படி கர்த்தர் ஒருவரை காப்பாற்ற நினைத்தால், ஒரு சந்ததியை காப்பாற்ற நினைக்கும் போது அதை அழிக்க யாராலும் முடியாது. கர்த்தரை பாதுகாக்கிறார். அவர் நினைத்த எந்த காரியத்தையும் தடைப்படுத்த யாராலும் முடியாது. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி இருந்தால் நிச்சயம் அது நிறைவேறும். யாராலும் அதை தடை செய்ய முடியாது, நிறைவேறாமல் இருக்காது. நிச்சயம் அதை செய்வார். விசுவாசத்துடன் காத்திருப்போம். நமக்கு ஒரு வேலை ஏதாவது கர்த்தர் கொடுத்திருந்தால் அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்போம். நாம் செய்யாவிட்டால் வேறு ஒருவரை வைத்தாவது கர்த்தர் நிச்சயம் செய்து விடுவார். அதனால் கொடுத்த வேலையை நாம் நல்லபடியாக செய்வோம். கர்த்தர் ஒரு வேலையை நமக்கு கொடுத்திருந்தால் அதில் நாம் ஒன்றை கூட்டக்கூடாது அல்லது குறைக்க கூடாது. நாம அதில் சற்று அதிகப்படுத்துவோம் என்றோ அல்லது குறைப்போம் என்றோ செய்யக்கூடாது. அதில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் பரிபூரணமாக செய்ய வேண்டும். நம்முடைய விருப்பம் அதில் நுழையக்கூடாது. மனிதர்கள் தம்முடைய சமூகத்தில் பயந்திருக்கும்படி கர்த்தர் இப்படி செய்கிறார். இப்படி நாம் ஏதாவது கர்த்தருடைய சித்தத்தின் நடுவில் நாம் எதையாவது குழப்ப நினைத்தால் கர்த்தர் நம்மை அடித்து போடுவார். கர்த்தருக்கு முன்பாக நாம் பயப்படும்படியாக அவர் இப்படி செய்கிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும். நம் விருப்பப்படி எதையும் செய்யக்கூடாது. எந்த காரியத்தை கர்த்தர் சொல்லி இருந்தாலும் அதை அப்படியே கீழ்ப்படிந்து முழுமையாய் நிறைவேற்ற வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் ஏற்கனவே நடந்த காரியங்கள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடக்கிற காரியங்கள் இனிமேலும் நடக்கும். அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்று சொல்வார்கள். வரலாறு திரும்புகிறது என்று. அந்த காலத்தில் ஏற்பட்ட காரியங்கள் தான் இந்த காலத்திலும் நடக்கிறது. இந்த காலத்தில் நடக்கிற காரியங்கள் இனி வரும் எதிர்காலத்திலும் நடக்கும். அதனால் புதிய காரியம் என்று ஒன்றும் இல்லை. இதுவரை நடந்த காரியத்தை தேவன் விசாரிப்பார். இதுவரைக்கும் ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்றால் எந்த காரியமா இருந்தாலும் அதிலுள்ள நன்மை தீமைகளை கர்த்தர் விசாரிப்பார். யார் நன்மை செய்தார், யார் தீமை செய்தார், யாருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் முடிவு செய்வார். அதை விசாரித்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் நியாயஸ்தலத்தை பூமியில் பார்க்கிறார், அங்கு அநியாயம் இருக்கிறது. நீதி ஸ்தலத்தை பார்க்கிறார், அங்கு அநீதி இருக்கிறது. அதாவது நீதி நியாயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய இடங்களில் எல்லாம் அநியாயமும் அநீதியும் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த காலத்தில் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், நீதிமன்றம் கோர்ட்டில் நீதி நியாயம் செயல்படாமல், நீதி நிறைவேறாமல் அநியாயமும் அக்கிரமமும், அதாவது லஞ்சம் வாங்கி கொண்டு தவறான தீர்ப்பு சொல்வது போன்ற காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். சகலமும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நியாயஸ்தலம் என்பது நீதிமன்றமா இருக்கிறது. அங்கு எந்தவித பொய்யும் புரட்டும் ஏமாற்று வேலையும் இருக்கக்கூடாது. நீதியாய் நியாயமாய் செய்யப்பட வேண்டும். ஒரு அரசாங்கம் என்று சொல்லும் பொழுது அந்த அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் நீதியோடும் நியாயத்தோடும் இருக்க வேண்டும். அவர்கள் நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். அப்படி செய்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் அப்படி செய்யாமல் இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ஏற்ற
தண்டனையை கர்த்தர் தருவார். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறது, இனிதான் நடக்கப் போகிறது. இவ்வுலகத்தின் முடிவுக்கு பின்பாக மனித இனத்தின் அந்த 6000 வருடம் முடிந்த பின்பாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. அந்த நாளில் மனிதர்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய செய்கைகளையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இனி வரும் காலமாய் இருக்கிறது, இனி நடக்க போகிறது. கர்த்தரே இதை செய்ய போகிறார். அப்படி இருக்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நியாய தீர்ப்பு, அதாவது இந்த இடத்துல மிகப்பெரிய ஆச்சரியமான காரியம், இந்த உலகத்தில் அரசாங்கம் அதிகாரிகளாக இருந்தாலும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் நியாயம் தீர்ப்பார்கள். இது நீ செய்வது தவறு, நீ செய்வது சரி என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவருடைய செயல்களையும் ஒருவருடைய எண்ணங்களையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். மனிதன் செய்கிற செயல்களை மட்டும் அல்லாமல் அதற்கு சரியான நியாய தீர்ப்பு உண்டு. அவர்கள் எந்த எண்ணத்தில் செய்கிறார்கள் என்பதற்கும் நியாய தீர்ப்பு உண்டாம். தவறான எண்ணத்தோடு சிறிய தவறு செய்திருந்தாலும் கூட அதற்கும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். கர்த்தர் எவ்வளவு நீதி உள்ளவர், மிக துல்லியமாக நியாய தீர்ப்பை செய்வார். கர்த்தருக்கு பயந்திருப்போம், எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை நினைத்து கொண்டிருப்போம். செயல்களில் தவறு செய்யாவிட்டாலும் எண்ணங்களில் கரைப்பட்டிருந்தாலும் நியாய தீர்ப்பு வரும், மறந்துவிடக் கூடாது. அதனால் நினைவுகளை, நம் சிந்தனைகளை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வோம். நாம் தீயதை நினைக்காமல், தீயதை பாராமல், தீயதை கேட்காமல் பரிசுத்தமாய் வாழ்வோம். அதுவே நம்மை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும், நியாய தீர்ப்பு நாளுக்கு தப்புவிக்கும். மிருகங்களைப் போல இருக்கிறார்கள், மிருகங்களின் வாழ்க்கையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, மிருகங்களைப் போலதான் மனிதர்களும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, பெருமை அகலும்படியாக, மனித இனத்தின் பெருமை அகலும்படியாகவும், தாழ்மை உள்ளவர்களாய் மனிதர்கள் இருக்கும்படியாகவும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். இப்படிப்பட்ட சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். வாழ்க்கையில் மனிதர்களுக்கு சோதனையை கர்த்தர் தங்களை தாழ்த்தும்படியாக, மனித இனம் தங்களை தாழ்த்தும்படியாக சோதனைகளை நியமிக்கிறார். மிருகங்கள் எதையெல்லாம் செய்கிறதோ, மிருகங்களின் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் மனிதர்களுக்கும் இருக்கிறது. மிருகங்கள் பிறக்கிறது, இறக்கிறது, மண்ணிலிருந்து தோன்றுகிறது, மண்ணிற்கு திரும்புகிறது. அதே போலதான் மனிதனும் மண்ணிலிருந்து தோன்றி மண்ணிற்கு மறைகிறான். மிருகங்கள் சாகிறது போலவே மனிதனும் சாகிறான். மிருகங்களின் சுவாசமும் மனிதர்களின் சுவாசமும் ஒன்றே என்று வேதம் சொல்லுகிறது. இன்று விஞ்ஞான கண்டுபிடிப்பும் மனிதர்கள் ஆக்சிஜனை எடுத்துக் கொள்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அதே போலதான் மிருகங்களுக்கும். வேதம் இதை அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறது. சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட பிரசங்கி புஸ்தகத்தில் இது இருக்கிறது. மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் சுவாசம் ஒன்றே என்று. மிருகங்களை விட மனிதன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய உடலும் வாழ்க்கையும் மிருகங்களுடைய வாழ்க்கையும் ஒரு போலதான் இருக்கிறது. ஒரே காரியமாக, ஒரே காரியங்களாக இருக்கிறது. மனிதனுக்கு பிறப்பு இறப்பு உண்டு, அதே போல மிருகங்களுக்கும். மனிதனுக்கு வியாதி வருகிறது, மிருகங்களுக்கும் வியாதி வருகிறது. மனிதனின் ஆகாரம் புசிக்க வேண்டியிருக்கிறது, சுவாசிக்க வேண்டியிருக்கிறது, அதே போலதான் மிருகங்களும். இப்படி மனிதனும் மிருகங்களும் ஒன்றே என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலக வாழ்க்கையின்படி. ஆனால் மரித்த பின்பு மிருகங்களுடைய ஆவி பாதாளத்திற்கு கீழே இறங்குகிறது, மனிதர்களுடைய ஆவியோ பரலோகத்திற்கு ஏறுகிறது, மேலே ஏறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மண்ணிலே உண்டான மிருகமும் மனிதனும் மண்ணிற்கே திரும்புகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆவி மட்டும், மனிதனுடைய ஆவி மேலேயும் கர்த்தரிடத்தில் சேர்கிறது, மேலே செல்கிறது. பாதாளத்தில் மிருகங்களுடைய ஆவி சென்று அடைகிறது. இது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியில் வேறுபாடு உண்டு. மனிதர்களின் சரீர அமைப்பும் மிருகங்களின் சரீரமும் ஒத்த குணங்களை உடையவைகளாய் இருக்கிறது. ஒன்று போல் ஒரே தன்மையுடையதாய் இருக்கிறது. அப்படி இருக்க மனிதனுடைய ஆவி வேறு, மிருகங்களுடைய ஆவி வேறு. மனிதனுடைய ஆவி இறந்த பின்பு மேலே போகிறது, மிருகங்களுடைய ஆவியோ பாதாளத்திற்கு செல்கிறது. இந்த காரியத்தில் சற்று கவனிப்போம்.
மிருகங்களின் ஆவி பாதாளத்திற்கு செல்லுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு உவமையை சொன்னார் தம்முடைய சீஷர்களுக்கு. அதாவது ஐஸ்வர்யவான் லாசருவின் சரித்திரம் சொல்லப்பட்டது. அந்த வாழ்க்கையின் முடிவில் ஐஸ்வர்யவான் நரகத்திற்கு பாதாளத்திற்கு சென்றதாகவும் லாசரு பரலோகத்திற்கு சென்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு என்ற பரிசுத்தவான், அவர் பூமியில் இருக்கும்போது ஏழையாக இருந்தார். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஐயாவின் மடியில் கொண்டு போய் விடப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கவனித்து பார்த்தால் மனிதனுடைய ஆவி மேலே செல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் மிருகங்களின் ஆவி கீழே செல்லுகிறது என்று சொல்லியிருக்கிறது. ஐஸ்வர்யவான் லாசரு சரித்திரத்தில் ஐஸ்வர்யவானுடைய ஆவியும் கீழே சென்றிருக்கிறது பாதாளத்திற்கு. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ரட்சிக்கப்படாத மனிதர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பாத மனிதர்கள் மிருகங்களோட கூட பாதாளத்திற்கு செல்கிறார்கள். அவர்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுடைய ஆவிதான் மேலே செல்லுகிறது. அவர்களே மனிதர்களாக எண்ணப்படுகிறார்கள் வேதத்தின்படி. மற்ற மனிதர்கள், ரட்சிக்கப்படாத மனிதர்கள், கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் மிருகங்களில் ஒன்றாகவே வாழ்ந்து மடிகிறார்கள். ஆவியும் அங்கே போய் மடிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வோம். மனிதன் என்பதற்கான, மனித வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளமே கர்த்தரை ஏற்றுக்கொள்வதுதான். இப்படி இருக்கிறபடியால் மனிதன் தன் வாழ்க்கையில் சந்தோஷமாய் இருப்பது, மகிழ்ச்சியாய் இருப்பதை தவிர வேறொரு நன்மை எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற ஒரே காரியம். இவ்வுலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கும் மிகப்பெரிய சொத்து அவன் அனுபவிக்கும் மகிழ்ச்சி மட்டும்தான். தன் வாழ்நாள் முடிந்ததும் இந்த உலகத்தில் தன்னுடைய சொத்து, தன்னுடைய வீடு, தன்னுடைய எல்லா காரியத்திற்கும் என்ன நடக்கிறது என்று அந்த மனிதனுக்கு தெரியாது. அவன் வாழ்க்கை முடிந்து சென்ற பின்பு, உலகத்தை விட்டு போன பின்பு, மரணம் அடைந்த பின்பு அவன் சேர்த்து வைத்த சொத்துகளும், அவன் கட்டிய வீடும், அவனுடைய பொன் பொருளும் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அதை யாரும் போய் சொல்லவும் முடியாது அந்த மனிதனிடம். அதனால் இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாய் இருந்து நீதியின்படி வாழ்ந்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியை அனுபவித்திரு இந்த உலகத்தை என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு பின்பு கர்த்தர் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் பேசுகிறார். அதாவது இந்த சூரியனுக்கு கீழே இந்த பூமியில் நடக்கிற கொடுமைகளை எல்லாம் நான் சிந்தித்து பார்த்தேன். ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். ஒடுக்குகிறவர்களின் பட்சத்தில் பலன் இருந்தது. ஆனால் ஆறுதல் சொல்ல அவர்களுக்கு யாருமே ஆறுதல் சொல்லவில்லை. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லை. கொடுமைப்படுத்தியவர்கள் பலவான்களா இருக்கிறார்கள். அவர்களால் முடியும். ஆனால் அவர்கள் ஆறுதல் சொல்ல தயாரா இல்லை. கொடுமைப்படுத்தப்படுகிறவர்கள், ஏழைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களை காப்பாற்ற யாரும் இல்லை. அவர்களை தேற்றுவார் யாரும் இல்லை. ஆனால் துன்மார்க்கரோ, அவர்களை கொடுமைப்படுத்துகிறவர்களோ மிகவும் பலசாலிகளாக, எல்லாவித பலனை பெற்றவர்களாக, ஐஸ்வர்யத்தால் நிரம்பியவர்களாக, அதாவது மிகுந்த பலம் உள்ளவர்களாக, எல்லாவித பலனும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒடுக்க மனம் இருக்கிறது. ஆனால் ஆறுதல் சொல்ல ஒருவருக்கும் மனம் இல்லை. இப்படி நடப்பதினால் இன்னும் உயிரோடு இருந்து வாழ்கிறவர்களை விட ஏற்கனவே பிறந்து மரித்தவர்களின் வாழ்க்கையே சரி. அவர்கள் எல்லா காலத்தையும் முடித்துவிட்டு போய்விட்டார்கள். அவர்கள் அதுவே சரியானது, நல்லது என்று நான் நினைத்தேன். ஆனால் அதைவிட மிகவும் பெரிய நல்லது என்னவென்றால், இதைவிட பிறக்காமலேயே இருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அந்த மனிதன்தான். அதாவது இவ்வுலகத்தில் இருக்கிற மனிதர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மரித்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், அவர்கள் தங்கள் பாடுகளை முடித்து போய்விட்டார்கள். அவர்கள் பரவாயில்லை, அவர்கள் நிலை. ஆனால் இன்னும் பிறக்காத மனிதர்களின் நிலைமை என்பது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் இந்த பூமியின் கீழ் இருக்கிற துன்பத்தை அவர்கள் பார்க்கவில்லை, எந்த துயரத்தையும் அனுபவிக்கவில்லை. அதனால் அவர்களை கொடுத்து வைத்தவர்கள். இன்னும் பிறக்காதவர்கள் இந்த பூமியில் நடக்கிற கெட்ட செய்கைகளை அவர்கள் பார்க்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தமா இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையே சிறந்தது
என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும், மனிதனுடைய முயற்சிகளும் அவனுடைய செய்கைகளும் மற்றவர்களுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை பார்க்கிறேன் என்றார். அதாவது மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அவன் பார் எப்படி செய்கிறான், பார் அவன் எப்படி வேலை செய்கிறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறான் என்று மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு மனிதன் தானாக முயற்சிக்கிறான், அவன் கடினமாய் உழைக்கிறான், அதிக பணம் பொருள் ஈட்டுகிறான், அவன் சந்தோஷமாய் வாழ்கிறான். இதில் மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அவர்கள் உழைப்பு அவர்களுடைய வருத்தம், அதன் பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படி இருக்க மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டியது என்ன? பொறாமை என்பது தீய குணம். இது மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பொறாமைப்பட்டு அடுத்தவர்களை தவறாய் பேசுவது இது எவ்வளவு பெரிய தீங்கு. அவரவர் கடினமாய் உழைத்து வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள், பொருளீட்டுகிறார்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கிறது அவர்களுக்கு என்றால் அவர்கள் முயற்சி, அவர்கள் உழைப்பு, அவர்களுடைய செயல்கள், அதற்கேற்ற பலன்கள். அதற்கு நாம் மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் என்ன? அதற்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அப்படி அந்த உணர்வு இல்லாமல் பொறாமைப்படுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அது தவறு, அது மாயை, மனதுக்கு சஞ்சலமான விஷயம். இது இப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையையே தின்கிறான். ஒரு முட்டாள் இருக்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவன் நல்ல வாழ்க்கையை அவன் வாழ மாட்டான், அவனால் அனுபவிக்க முடியாது. தன் கையை கட்டிக்கொண்டு தன் சதையே தின்கிறான் என்றால் அதன் பொருள் அவன் கையில் கொடுத்தால் கூட அதை எடுத்து சாப்பிடாமல், அதை பயன்படுத்தாமல், கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி சந்தோஷமாய் வாழாமல் அவன் தன் ஆசீர்வாதத்தையும் உதாசீனப்படுத்துவான். தன்னுடைய சோம்பலினால் கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் அதை அனுபவிக்க மாட்டான். தன்னுடைய ஆசீர்வாதங்களை கூட அனுபவிக்க அவன் சோம்பல் படுவான். எல்லாவற்றிற்கும் சோம்பல். அப்படிப்பட்டவர்கள், சோம்பேறியாய் இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நற்பலன்களை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் அவன் முட்டாளா இருக்கிறான். முட்டாளுக்கு நன்மையை அனுபவிக்க தெரியாது. எவ்வளவு இருந்தாலும் அதை அனுபவிக்க தெரியாது. ஒரு சிறு காரியத்தை பார்ப்போம். ஒரு அழகான வீட்டை கட்டி ஒரு முட்டாளை அந்த வீட்டை கொடுத்து நீ இதில் வாழ் என்று சொன்னால் அவனால் அந்த வீட்டில் சந்தோஷமாய் வாழ முடியாது. அவன் எந்த பொருட்களை எங்கு வைக்க வேண்டும் என்று கூட அவனுக்கு தெரியாது. முட்டாளுக்கு ஞானம் இருக்காது. தன் வழியிலேயே எல்லாவற்றையும் போடுவான், கால்களில் எடுத்துக் கொள்வான், அதை மிதித்து போடுவான், உடைத்து போடுவான், கதவுகளை ஜன்னல்களை இடித்து போடுவான், ஏதாவது தவறு செய்து அதை உடைத்து சின்னபின்னமாக்குவான். முட்டாளால் ஒரு நல்ல வீட்டில் இலவசமாக கொடுத்தால் கூட அவனால் அதில் வாழ முடியாது. ஞானமான ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு வீடே தேவையில்லை. அவன் தானாக ஒரு காட்டில் எத்தனையோ பேர் செய்வதை பார்த்திருக்கிறோம். மூங்கில்களை அறுத்து காட்டில் இருக்கிற மரங்களை வெட்டி கூட காடுகளில் சிறிய சிறிய கூடாரங்களை போட்டு வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு திறமையாக ஞானமாக வீடுகளை கட்டுகிறார்கள், வெறும் மர மூங்கிலை வைத்து. அப்படியெல்லாம் செய்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அதற்கு தேவை ஞானம். சிறிய மண் குடிசைகளை கட்டி கூட ஏழைகள் வாழ்கிறார்கள். அது ஞானமாய் செயல்படுகிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் ஞானம் தேவை. எல்லா காரியத்திற்கும். வாழ்க்கையில் மூடன் எவ்வளவு கொடுத்தாலும் அவனால் நல்லபடியாக வாழ முடியாது. மன வேதனையோடும் சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடி நிறைய இருப்பதை விட மன நிம்மதியுடன் ஒரு கைப்பிடி இருப்பதே நல்லது. அதாவது மிகுந்த வேதனையோடனும் துக்கத்துடனும் அதிக பாடுபட்டு அதிகமாய் சம்பாதித்து அந்த பொருளை வைத்து நிம்மதி இல்லாமல் இருப்பதை விட கொஞ்சமாய் சம்பாதித்தாலும், கொஞ்சமாய் உழைத்து கொஞ்சம் பலன் கிடைத்தாலும் அதில் நிம்மதியாய் சமாதானமாய் வாழ்வதே சிறந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நீதியின் பாதையில் நடந்து நேர்மையாய் உழைத்து அதில் வரும் கொஞ்ச பணமானாலும் அதை வைத்து நிம்மதியாய் வாழ வேண்டும். பொய் சொல்லி லஞ்சம் வாங்கி பிறரை ஏமாற்றி அதிக பணம் சம்பாதித்து அதையெல்லாம் வைத்துக்கொண்டு நிம்மதி இல்லாமல் பிரச்சனைகளும் பாடுகளும் சோதனைகளும் இருந்தால் அது நிம்மதியற்ற வாழ்க்கை,
பாவம் செய்தால் அதுதான் வரும். பரிசுத்தமாய் நீதியாய் நடந்தால், நேர்மையாய் சம்பாதித்தால் அந்த பணத்தில் நிம்மதி இருக்கும். அந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா இருக்கும். அது இதன் பின்பு சூரியனுக்கு கீழே இன்னொரு மாயையான காரியத்தையும் நான் கண்டேன் என்று சொல்லுகிறார் பிரசங்கி. என்ன அது மாயையான காரியம் என்றால், ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுக்கு பிள்ளைகள் இல்லை, சகோதரனும் இல்லை. அவன் அதிகமாய் பிரயாசப்படுகிறான், அதிக முயற்சி செய்கிறான், கடினமாய் உழைக்கிறான், அதிக பணம் சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் ஒரு நிமிடம் கூட யோசித்து பார்ப்பதில்லை. யாருக்காக நான் இத்தனை பாடுகள் அனுபவிக்கிறேன்? இத்தனை பாடுபட்டு பொருளீட்டுவது எதற்காக? நமக்கு பிள்ளைகளும் இல்லை, சகோதரனும் இல்லை. நாம் எதற்காக இவ்வளவு பாடுபட வேண்டும் என்ற சிந்தனையும் அவன் மனதில் இல்லை. அவன் பாட்டிற்கு அவன் விருப்பம் போல அவன் உழைத்து கொண்டிருக்கிறான். அதிக பாடுபட்டு கடினமாய் உழைத்து சம்பாதிக்கிறான். அது அவனுக்கு தேவையில்லை. அப்படி இருந்தும் அவன் கடினமாய் உழைத்து கொண்டு அதை ஏன் சேர்க்க பிரயாசப்பட வேண்டும்? அவன் கண்கள் ஐஸ்வர்யத்தினால் திருப்தி ஆவதில்லை. இன்று பலரும் அப்படித்தான் இருக்கிறார்கள். நாம் சேர்க்கிற பணம் எங்கே போக போகிறது, யார் அனுபவிக்க போகிறார்கள் என்பதை குறித்தான கவலை எல்லாம் அவர்களுக்கு இல்லை. தங்கள் கண்களால் அந்த ஐஸ்வர்யம் இவைகளில் எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது, இவ்வளவு சொத்து இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அந்த கண்களால் பார்த்து திருப்தி அடைவது, அந்த சந்தோஷப்படுவதற்காக அந்த ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறார்கள். எனக்கு பின்பு இதை யார் அனுபவிக்க போகிறார்கள், என்ன நடக்க போகிறது என்கிற சிந்தனை அவர்களுக்கு இல்லை. இதுவும் மாயையாயிருக்கிறது. இவ்வுலகத்தில் நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் அதிகமாய் பிரயாசப்பட்டு அதிகமாய் சம்பாதித்து இந்த பொருள்களை நான் பணத்தை என்ன செய்ய போகிறேன் என்ற நினைவே அவர்களுக்கு இருக்காது. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நல்லது. எப்பொழுதும் தனிமையாய் இருப்பதை விட ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக, துணையாக, ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் ஒருவர் விழுந்தால் இன்னொருவர் தூக்கிவிட முடியும். ஒருவருக்கு ஒரு துன்பம் வந்தால் மற்றவர் தாங்க முடியும். இவருக்கு ஒரு துன்பம் வந்தால் அவர் தாங்க முடியும். இப்படி இருக்க ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பது நல்லது. நாம் பிரிந்து தனிமையாய் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தனியாய் இருப்பவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட ஆளில்லையே. தனிமையில் வாழ்கிறவனுக்கு யாருமே இல்லை. அவன் விழுந்தால் விழுந்து கிடக்க வேண்டியதுதான், தூக்கிவிட துணை இல்லை. 2 பேராய் படுத்திருந்தால் சூடுண்டாகும், சரீரம் படும் பொழுது சூடுண்டாகும். ஆனால் ஒண்டியாய் இருப்பவனுக்கு சூடுண்டாவது எப்படி? இருவர் இணைந்திருக்கும் பொழுது எதிரி யாராவது வந்தால் இவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த எதிரியை அழித்து விடலாம், எதிர்த்து நின்று விடலாம். யாருமே இல்லாமல் நாம் தனிமையா இருந்தால் நம்மை எதிர்த்து வருகிறவர்களை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, தோற்று போவோம், பாதுகாப்பு இருக்காது. முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. அதாவது 3 நூல்களை இணைத்து கயிறாக திரித்தால் அவை சீக்கிரமாய் அருந்து போகாமல் நீண்ட நாட்கள் உறுதியாய் இருக்கும். அதுபோல ஒருவரோடொருவர் இணைந்து ஒற்றுமையாக இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டாகும். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளலாம், எதிரியை வீழ்த்தலாம். ஒற்றுமை முக்கியம். வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக, குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சபை ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தேசத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதுவே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற பாடமா இருக்கிறது. ஒரு மனிதன், ஒரு ராஜா இருக்கிறான். அவன் வயது முதிர்ந்தவனாய் இருக்கிறான். வயது முதிர்ந்தவனாய் இருந்தும் யார் எந்த ஆலோசனை சொன்னாலும் கேட்காதவனாய் இருக்கிறான். ஆலோசனையை கேட்காத கிழவனும் ராஜாவுமாகிய ஒரு மனிதனை விட நல்ல புத்திமதிகளை செவி கொடுத்து கேட்கிற இளைஞனான ஏழையே வாசி. ஏழையா இருந்தாலும் இளைஞனா இருந்தாலும் வயதாகவில்லை என்றாலும் ஆலோசனையை கேட்கிற மனம் இருந்தால் அவன் ஞானி என்று வேதம் சொல்லுகிறது. அதுவே சிறந்தது. எப்பொழுதும் கேட்கிறதற்கு தீவிரமா இருக்க வேண்டும், பேசுகிறதற்கு தான் தாமதமாய் இருக்க வேண்டும். சிறைச்சாலையில் பிறந்து அரசால புறப்படுகிறவரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. ராஜா வீட்டில் பிறந்திருந்தாலும் ஏழையாய் வாழ்கிற நிலை சிலருக்கு வந்துவிடும். வாழ்க்கை எதையும் எங்கேயும் கொண்டு போய் சேர்க்கும். எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் சிறை கைதியாய் இருக்கிறான் என்றால் அவன் ராஜாவாக மாறவும் கூடும். யோசேப்பு ஐயாவின் வாழ்க்கையில் இது நடந்தது.
சிறை கைதியாய் இருந்தவர், அடிமையாய் இருந்தவர் ராஜாங்கத்தை ஆள வந்தார். அதே போல பெரிய ராஜாக்களாக அரண்மனையில் பிறக்கிறவர்கள் கூட ஏழையாகி மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட காரியங்களும் நடக்கும். இந்த உலகத்தில் வாழ்க்கையின் நிலை என்பது நிரந்தரமானதல்ல, செல்வம் நிலையானதல்ல என்பது பொருள். ஒரு ராஜாவுக்கு மகன் இருக்கிறான் என்றால் அவர்கள் அந்த மகனின் மீது எல்லோரும் பாசமாய் இருப்பார்கள், அன்பு காட்டுவார்கள். இப்படி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் ஒரு காலம் வரும்போது அதே ராஜாவை அவர்கள் வெறுக்கவும் நேரிடும். மனிதனின் அன்பு மாறி போகும், மனிதர்களின் தயவும் மாறி போகும், அவர்கள் ஆதரவு மாறி போகும். எதுவும் நிரந்தரமானது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாவின் மகன் இளவரசன் என்பதினால் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஒரு காலம் வரும், அந்த மாற்றம் வரும் பொழுது அதே இளவரசனை இந்த ஜனங்கள் வெறுக்கிற காலமும் வரும். இப்படி கூட மாறும் வாய்ப்பு உண்டு. அதனால் மனிதர்களின் அன்பு நிரந்தரம் அல்ல, மனிதனுடைய ஐஸ்வர்யம் நிரந்தரம் அல்ல, மனிதனுடைய பதவி நிரந்தரம் அல்ல, இவ்வுலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்போம். அவர்களுடைய வழிகளில் நீதியின் பாதையில் வாழ்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம். உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், நிரந்தரமானதல்ல. நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு போய்கொண்டிருக்க கூடாது. வாழ்க்கையை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு வேதத்தில் இருக்கிறது கற்றுக்கொண்டு நாம் செயல்படுவோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம். தேவாலயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றின விளக்கங்கள் இந்த புத்தகத்தில், இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறது போல பலியிட சேராதே, அதை காட்டிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் தேவாலயத்திற்கு போகும்போது என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும்? மூடர் பலியிடுகிறது போல பலியிடாதே, முட்டாள்தனமாக கர்த்தருக்கு பலி செலுத்தாதே என்று வேதம் சொல்லுகிறது. மூடர்களின் பலியிடுதல் என்றால் என்ன? அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். அது வெறும், அதாவது செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லி இருக்கிறது படியால் செவி கொடுக்காமல் யார் எதை சொன்னாலும், தேவாலயத்தில் நமக்கு சொல்லுகிற போதனைகளை கேட்காமல் ஒரு கடமைக்கு தேவாலயத்திற்கு செல்வது, அங்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பது, ஜெபிப்பது, ஆராதனை செய்வது, வீட்டிற்கு வருவது, ஒரு முறையாக, ஒரு பழக்கமாக, ஒரு பாரம்பரியமாக செயல்படாமல் செவி கொடுக்க சேர்வதே நலம். எப்பொழுதும் ஒவ்வொரு நாள் நாம் ஆராதனைக்கு செல்லும் பொழுதும், ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நமக்கு இன்று என்ன வார்த்தை சொல்லுகிறார், நாம் எந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாம் மனம் திருந்தி வாழ வேண்டும். இப்படி செல்லுகிற முறைதான் சரியானது என்று வேதம் சொல்லுகிறது. செவி கொடுக்க சேர்வதே நலம். போதகரின் போதனைகளை அரை மணி நேரம், 1 மணி நேரம் என்று நேரத்தை கடத்தி கொண்டு கேட்டுவிட்டு கடமைக்காக, ஊருக்காக, உலகத்தாருக்காக அமர்ந்திருந்து சும்மா வரக்கூடாது. ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் திருந்த வேண்டும். அப்படி திருந்தி வாழ்வதே செவி கொடுப்பது என்பது. அப்படி வாழ்ந்தால்தான் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அவர்களே ஞானம் உள்ளவர்கள். மற்றபடி கடமைக்கு தேவாலயத்திற்கு செல்வது, பலி செலுத்துவது, காணிக்கை கொடுப்பது, தசமபாகம் கொடுப்பது, காரியங்கள் சொல்கிற வேலைகளை செய்வது, இதை மட்டும் செய்துவிட்டு வந்து விட்டால் நாம் பரிசுத்தவான்கள் என்று அர்த்தமல்ல. அப்படிப்பட்டவர்கள் மூடர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நமக்கு இன்றைய செய்தி என்ன, நாம் எதில் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து திருந்தி வாழ்வதே உண்மையான ஞானமான செயலாயிருக்கிறது. தேவ சமூகத்தில் போய் நீ துணிந்து பேசாமல், துணிகரமாய் பேசக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்ற பின்பு நாம் துணிகரமாய் அங்கு வாயை திறந்து பேசக்கூடாது. அமைதலாய் இருக்க வேண்டும். அது எப்படி, இது எப்படி என்று தைரியமாய் துணிகரமாய் பேசக்கூடாது. தாழ்மையோடு, அமைதியோடு, பயபக்தியோடு அமர்ந்திருக்க வேண்டும். மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. மனம் பதற்றப்பட்டு எந்த வார்த்தையும் சொல்லிவிடக் கூடாது.
ஏதாவது ஒரு குறுக்கே பேசிவிடக்கூடாது. தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் சுருக்கமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் என்று நினைக்கிறோம் அதிக மணி நேரம் ஜெபிக்க வேண்டும், அதனால் அதிக நேரம் தொடர்ந்து சொல்லிய வார்த்தைகளே சொல்லிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அப்படியே செய்கிறோம். ஆனால் அது தவறு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் சுருக்கமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்க போனால் என்ன ஜெபிக்க வந்திருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும், என்ன கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி சுருக்கமாய் முடிக்க வேண்டும். ஜெபம் சுருக்கமானதாய் இருக்க வேண்டும். வீண் வார்த்தைகளினாலும் அதிக வார்த்தை பிரயோகங்களினாலும் கர்த்தரிடத்தில் ஜெபம் போய் சேர்ந்து விடும் என்று சொல்லக்கூடாது, அப்படி நினைக்க கூடாது. நம்முடைய பரிசுத்தமே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு காரணமாய் இருக்கும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்மிடத்தில் அநியாயம் அக்கிரமம் இல்லாதபடி பார்த்து கொண்டு பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்ந்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். தொல்லைகளின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல நாம் அதிக மனக்குழப்பத்திலும் பிரச்சனையிலும் இருக்கும்போது நாம் படுத்துறங்கினால் இரவில் நமக்கு சொப்பனங்கள் வரும், கனவு வரும், மிகவும் குழப்பமாக இருக்கும். மனக்குழப்பத்தோடு படுத்தால் அந்த குழப்பமான தவறான ஒரு புரிதல் இல்லாத கனவுகள் வரும். தொல்லைகளின் திரட்சியினால் நம்முடைய மாம்சத்தில் நம்முடைய மூளையில் ஏற்படுகிற அது உண்மையான கர்த்தர் தரும் தரிசனம் அல்ல, அது கனவு அல்ல. அது நம்முடைய தொல்லைகளினால் நம்முடைய பாடுகளினால் அதிக மன உளைச்சலில் இருப்பதினால் நாம் தூங்கும் போதும் நம்முடைய மூளையில் ஏற்படுகிற மாற்றங்கள், அதனால் ஏற்படுகிறதே தொல்லைகளின் திரட்சி. அது போல மூடர்களின் வார்த்தைகளின் திரட்சியினால் சத்தம் பிறக்கும். மூடர்கள் அறிவில்லாமல் பேசுகிற மனிதர்களுடைய வார்த்தைகளின் திரட்சியினால் அதிகமாய் பேசுவார்கள். அப்படி என்றால் அர்த்தமற்ற வார்த்தைகள். எப்படி அதிக தொல்லையோடு நாம் படுக்கும் போது கனவு வருகிறது, அது புரியாத கனவாய் இருக்கும். எது என்ன என்று நமக்கு புரியாது, மிகவும் குழப்பமானதா இருக்கும். அது போல முட்டாளுடைய வார்த்தைகளின் பேச்சும் அப்படிதான். அவனுடைய பேச்சு இந்த கனவு போல ஒன்றும் புரியாது, குழப்பமா இருக்கும். வார்த்தைகளின் திரட்சியினால் மூடரின் சத்தம் பிறக்கும். அது வார்த்தை என்றே சொல்லவில்லை, பேச்சு என்றும் சொல்லவில்லை, அது சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முட்டாள் பேசுவது பேச்சல்ல, அது வெறும் சத்தமே, அர்த்தமற்றது என்று பொருள். முட்டாள்களின் பேச்சு அர்த்தமற்றது. இதைதான் இப்படி நாகரிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கென்று ஒரு பொருத்தனை செய்து கொண்டால் அந்த பொருத்தனையை உடனே செய்து முடிக்க வேண்டும். அப்படி பொருத்தனையை உடனே செய்யாமல் இருக்கிறவன் முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அப்படி செய்யாமல் இருப்பதை விட வேண்டிக் கொள்ளாமல் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. நாம் கர்த்தருக்கென்று பொருத்தனை செய்தால் அதை உடனே நிறைவேற்ற வேண்டும், அல்லது நேர்ந்து கொள்ளாமல் பொருத்தனை செய்யாமல் இருப்பதே நல்லது. முட்டாள் ஒரு பொருத்தனை செய்வான், ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டான், அப்படிப்பட்ட காலம் தாழ்த்தி கொண்டிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. முட்டாளாய் நாம் இருந்து விடக்கூடாது. உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. பாவம் செய்வதற்கு, அதாவது நம் சரீரம் தண்டனையை அனுபவிப்பதற்கு நம் வாய் காரணமாய் இருந்து விடும். நாமே பாவம், நம்முடைய சரீரத்திற்கு பாவம் வராதபடிக்கு, நமக்கு ஒரு தீங்கு வராதபடிக்கு நம் வாயை அடக்கி வைப்பது நல்லது. வேதம் இதைதான் சொல்லுகிறது, உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. பேச்சினால்தான், பேச்சை எல்லாவற்றையும் துவக்குகிறது பாவத்தை. அதனால் பேச்சை அடக்கி வை. உன் சரீரம் முழுவதும் பாவம் செய்து தண்டனை அனுபவித்து நரகத்திற்கு போவதற்கு இந்த சிறிய நாக்கு பயன்பட்டு விடும். அதனால் உன் வாயை அடக்கி வை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி எதையும் நிதானம் இல்லாமல் பேசிவிட்டு நம்முடைய வார்த்தைகளினால் பாவம் வரும். நாம் பதறி ஏதாவது சொல்லிவிட்டால், தவறான வார்த்தைகளை நாம் பேசிவிட்டால், அப்படி என்றால் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள், கர்த்தருடைய மகிமைக்கு குறைவான வார்த்தைகள், இப்படி ஏதாவது பேசிவிட்டால் தேவ தூதர்கள் நியாயத்திற்கு வருவார்கள், நம்மளை தண்டிக்க வருவார்கள். அவர்களிடம் நாம் சொல்ல முடியாது, நான் தெரியாமல் செய்து விட்டேன், பதறி செய்து விட்டேன் என்றெல்லாம் தூதனுக்கு முன்பாக நாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது.
நான் ஏதோ மறந்து சொல்லிவிட்டேன், விளையாட்டுக்கு சொன்னேன் என்றெல்லாம் சொல்லி சமாளிக்க முடியாது. சிலர் செய்வார்கள், எல்லா தவறையும் சொல்வார்கள், தவறாய் பேசுவார்கள், அதன் பின்பு விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்வார்கள், தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சமாளிப்பார்கள். இப்படியெல்லாம் தூதனுக்கு முன்பாக சொல்லி நாம் தப்பிக்க முடியாது. நாம் தவறு செய்தால், வார்த்தைகளினால் தவறு செய்தால், நாம் கர்த்தருக்கு விரோதமான பேச்சை பேசினால் தேவ தூதர்கள் வந்து நம்மை நியாயம் தீர்ப்பார்கள். நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறோம் இந்த வசனத்தின் மூலம். அப்படி என்றால் நமக்கு தீமை வரும், தண்டனை வரும். நாம் நினைக்கலாம் சில நேரம், திடீரென்று எனக்கு இந்த ஆபத்து வந்ததே, எனக்கு இந்த வியாதி வந்ததே, அல்லது இந்த நஷ்டம் வந்ததே என்று. அதற்கு காரணம், அதற்கு முன்பாக நாம் ஏதோ செய்திருப்போம். அதற்குரிய தண்டனையாக தான் இப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்திருக்கும். யோசித்து பார்த்தால் புரியும். கர்த்தருக்கு விரோதமான செயலை நாம் செய்திருந்தால், அவருக்கு விருப்பத்திற்கு, தெய்வ சித்தத்துக்கு விரோதமான செயலாய் இருந்தால் நிச்சயம் அதற்கு ஒரு தண்டனை நமக்கு வந்திருக்கும். வாய் பதறி பேசிவிட்டு அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம் கைகளின் கிரியைகளை கர்த்தரை அழித்து போடுவார். வாய் பதறி பேசி பாவத்தை நாம் வரவழைத்து கொண்டால் அந்த பாவத்தை நிமித்தம் நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். அதாவது ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து ஒரு 10 வருடம் உழைத்து நல்ல ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் ஒரு வியாபார நிறுவனத்தை, ஒரு கடை வைத்து நன்றாக உழைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார். 10 வருடம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த மனிதன் தான் பெருமைப்பட்டு, இது என்னுடைய பிரயாசத்தினால் வந்தது, இது என்னால் நடந்தது என்று அவன் வாய் தவறி அந்த மனிதன் சொல்லிவிட்டால் கர்த்தரே அந்த மனிதனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அந்த மனிதன் என்னுடைய சுயபலத்தினால், என் திறமையினால், என் உழைப்பினால் நான் இதை செய்தேன் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிவிட்டால் கர்த்தர் அந்த இடத்தில் அந்த தொழிலை நஷ்டப்படுத்துவார். அந்த கடை வியாபாரம் குறைந்து போகும், அதற்கு ஆபத்து வரும், மூடும் நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துவிடும். அதாவது 10 வருட உழைப்பை ஒரு சில வார்த்தைகள் பேசி அதன் மூலம் நஷ்டம் அடைய நேரிடும். அப்படி செய்து விடாதே என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் வார்த்தையினால் நம் கிரியைகள் அழிக்கப்படாதபடிக்கு வார்த்தையில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வார்த்தைகள் பாவத்தை உண்டு பண்ணும், பரிசுத்தத்தையும் உண்டு பண்ணும். வார்த்தை வல்லமை உடையது. புரிந்து கொள்வோம், நம் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்துவோம். கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள், அவருடைய கிரியைக்கு விரோதமான வார்த்தைகள், அவருடைய சித்தத்துக்கு விரோதமான வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் பேசிவிடக்கூடாது. பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். பெருமைக்குரிய காரியங்கள், சுயநலமான காரியங்கள், பாவத்திற்கேற்ற காரியங்கள், இதெல்லாம் நம் இடத்தில் இருக்கக்கூடாது. நம் வார்த்தைகளில் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அநேக சொப்பனங்கள் மாயா இருக்கிறது. நாம் பல கனவுகள் காண்கிறோம். எல்லாம் பொருள் உள்ளதல்ல. பொருளற்ற கனவுகள் எத்தனையோ வருகிறது. அதெல்லாம் மாயை, வருகிறது போகிறது, அவ்வளவுதான். அது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய் இருக்கும். அதிகமாய் பேசுவதனால் அந்த பேச்சிலும் அர்த்தமற்றதாய் போய்விடும். அநேக வார்த்தைகள் பேசினால் அதில் பொருள் இருக்காது, தேவையில்லை. முக்கியமான தேவனுக்கு பயந்து என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று பேச வேண்டும். பேசும்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். எப்பொழுது யாரிடம் பேசினாலும் இந்த வார்த்தையை நாம் சொல்லலாமா, இது பாவமாய் இருந்து விடக் கூடாதே என்ற எச்சரிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நீதியும் நியாயமும் புரட்டப்படுகிறதையும் நாம் கண்டால், அதை பார்த்தால் அதை குறித்து ஆச்சரியப்படக்கூடாது. அதாவது ஏழைகள் இருக்கிறார்கள், இவர்கள் ஏழைகள் தான் என்று நல்ல செல்வம் இருக்கிறவர்கள் அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், ஏழைகளை. அப்படி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். நியாயம் இல்லை, நீதி இல்லை. ஏழைகள் என்றால் ஒரு சட்டம், பணக்காரர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு சட்டம். பணக்காரர்கள் எந்த தவறு செய்தாலும் அவர்களை கண்டுகொள்வதில்லை. ஏழைகளோ மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். தவறு செய்யாதிருக்கும் பொழுதும் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அதை பார்த்து நாம் ஆச்சரியப்படக்கூடாது. இது ஏன் இப்படி நடக்கிறது என்று நாம் ஆச்சரியப்படக்கூடாது. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான், அவர்களுக்கு மேலும் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. அதாவது ஒருவன் ஏழையா இருக்கிறான் என்று ஒருவன் கொடுமைப்படுத்துகிறான், கொஞ்சம் பணக்காரனா இருப்பவன் கொடுமைப்படுத்துகிறான் என்றால் நீ ஆச்சரியப்படாதே. அவனை விட பணக்காரன் ஒருவன் வருவான் இவனை கொடுமைப்படுத்த. நீ ஏழையை ஒடுக்கினாய் அல்லவா, உன்னை ஒடுக்குகிறேன் என்று இவனை கொடுமைப்படுத்த இன்னொருவன் இருப்பான், அவன் வருவான். நீ அதை பார்த்து ஆச்சரியப்படாதே. இப்படி நடக்கிறதே என்று துடிக்காதே.
அவனுக்கு ஒரு ஆளை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொடுமைப்படுத்துகிறவனை கொடுமைப்படுத்த இன்னொருவனை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கும் மேலே, அந்த மனிதனுக்கும் மேலே ஒருவர் உண்டு. அவர்தான் தெய்வம், அவர்தான் ஆண்டவர், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பார்த்து கொள்வார், அவர் நிச்சயம் நீதி செய்வார். ஒடுக்கப்படுகிறதை பார்த்து அமைதியா இருக்க மாட்டார், நிச்சயம் நீதி செய்வார். பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் உரியது. பூமியில் விளைகிற பலன் எல்லாருக்கும் உரியது. பூமியில் விளைச்சல் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. ராஜாவுக்கும் இந்த உணவுதான் போகிறது, பூமியில் விளையும் பொருள்தான். ராஜாவும் ஆதரிக்கப்படுகிறான். அப்படி என்றால் எல்லோருக்கும் பொதுவானது விளைச்சல். பணம் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயையே. அதிக பணம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு சேர்த்து கொண்டிருப்பவர்கள், உங்களுக்கு எவ்வளவு வேண்டும், எது வரைக்கும் நீங்கள் சேர்க்க போகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் முடிவு சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சேர்த்து கொண்டே இருப்பார்கள் ஆயுள் முழுவதும், கணக்கே இருக்காது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, எவ்வளவு சம்பாதித்தாலும் போதும் என்று தோன்றுவதில்லை. செல்வ பிரியன் அப்படி என்றால் பணம், பொருள், நிலம் போன்ற எல்லாவற்றிலும் பிரியப்படுகிறவர்கள் செல்வ பிரியன். அப்படி செல்வத்தின் மேல் பிரியப்பட்டு செல்வத்தை சேர்க்கிறவர்கள், நிலங்கள், நகைகள், வீடுகள், மிகப்பெரிய சொத்துக்கள், நிறுவனங்கள், இவைகளை சேர்த்து வைக்கிறவர்களை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு சம்பாதித்தால் நீங்கள் போதும் என்று இருப்பீர்கள் என்று கேட்டால் அவர்களிடத்தில் பதில் இருக்காது. அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும், இன்னும் பணம் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி அவர்களுக்கே தெரியாது. இவ்வளவு இருந்தால் எனக்கு போதும் என்று நினைக்க மாட்டார்கள். பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். அப்படி என்றால் நம் வீட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் நாம் இருக்கும் பொழுது நம் வேலைகளை நாமே செய்து கொண்டு நம்முடைய வருமானத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நாம் அதிக பணம் சம்பாதித்தால் நம் வீட்டில் வேலைக்காரர்கள் வருவார்கள், வேலைக்காரிகள் வருவார்கள். அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர்களை வேலைக்கு வைத்திருப்போம். இன்னும் அதிக பணம் வந்தால் அதிகமாக பெரிய வீடு கட்டுவோம். அதை பராமரிக்க ஆட்கள் தேவைப்படும். நிலங்கள் வாங்குவோம், கால்நடைகள் வாங்குவோம். இப்படி பலவிதமான காரியங்கள் செய்யும் பொழுது இன்னும் அதிக வேலைக்காரர்கள் வருவார்கள், தேவைப்படும், நாம் எடுத்துக்கொள்வோம். இப்படி நம்முடைய பணம் பெருக பெருக அந்த பணத்தை பெறக்கூடிய தின்கிறவர்களும் பெருகுவார்கள். அப்படி என்றால் பணம் பெருக பெருக அதை சாப்பிடக்கூடிய அந்த பலனை நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களும் பெருகுவார்கள். வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் என்ற பொருளில் அவர்களும் பெருகுவார்கள். அப்படி என்றால் நாம் ஒருவரை எதையும் சம்பாதித்து அனுபவிப்பதில்லை, நம்முடன் பலரோடு தான் சேர்ந்து அனுபவிக்கிறோம். எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேலைக்காரர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டுதான் இருப்போம். அதிகமாய் பாடுபட்டு சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறதினால் அதை கண்களால் காண்பதே என்று வேறு பிரயோஜனம் என்ன? கண்களால் பார்த்து திருப்தி அடைவது மட்டுமே. கண்களால் இவ்வளவு இருக்கிறது, எனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது என்று பார்ப்போம், இவ்வளவு நிலங்கள் இருக்கிறது என்று பார்ப்போம். அதாவது முன்பாலாம் பணம், நகை இப்படியாக கண்களால் பார்க்க கூட முடிந்தது. இப்பொழுதெல்லாம் டிஜிட்டல் கரன்சி ஆகிவிட்டது. வெறும் எண்களை தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஐஸ்வர்யத்தின் பலனை வெறும் எண்களை பார்த்து கொண்டு இவ்வளவு இருக்கிறது அவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி கொண்டு போகிறோம். அந்த எண்களாலேயே டிஜிட்டலாகவே செலவும் செய்கிறோம். இப்படியாக மறைகிறது. ஒன்றும் இல்லாமல் நம் கண்களால் கண்டோ கையால் தொட்டு கூட இப்பொழுதெல்லாம் பார்ப்பதில்லை. கண்களால் பார்ப்பதோடு சரி. அப்படிப்பட்ட காலமாய் இருக்கிறது. நம் ஐஸ்வர்யத்தினால் என்ன பலன் அடைய போகிறோம்? கண்களால் கண்டு திருப்தி அடைவதை காட்டிலும் வேறொன்றும் இல்லை. எனக்கு இவ்வளவு இருக்கிறது அவ்வளவு இருக்கிறது என்று பார்த்து விட்டு சந்தோஷப்படுவோம், அவ்வளவுதான். அதற்கு பின்பு வேறொன்றும் செய்ய போவதில்லை. வேலை செய்கிறவன், ஏழையான ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் என்றால் அவன் கடினமாய் உழைக்கிறான். அதனால் அவன் கொஞ்சமாய் சாப்பிட்டாலும் அதிகமாய் சாப்பிட்டாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். அவன் தூங்கும் போது கொஞ்சம் உணவு சாப்பிட்டால் கூட அவன் சுகமாய் தூங்குவான். ஆனால் செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. ஒரு பணக்காரன் இருக்கிறான் என்றால் அவன் அதிக பணம் சேமித்து வைத்திருப்பான், அவனால் தூங்க முடியாது. எந்த பணத்தை என்ன செய்யலாம், எந்த ஷேர்ஸ் வாங்கலாம், என்ன செய்யலாம், எப்படி பாதுகாக்கலாம், என்ன நகை வாங்கலாம், என்ன நிலம் வாங்கலாம், எந்த வியாபாரத்தில் நாம் செலவழிக்கலாம்,
என்று இப்படியாக யோசித்துக் கொண்டிருப்பான். அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது. செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. சூரியனுக்கு கீழே மிகப்பெரிய ஒரு தீங்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது என்னவென்றால், ஒருவன் மிகவும் பாடுபட்டு ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறான், பணக்காரன் ஆகிறான் என்றால் அவனுக்கு அது கேடுண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுகிறதாம். பணத்தை சேர்க்கிறவன் தன்னை கெடுத்து கொள்ள, தன்னை காயப்படுத்தி கொள்ள, தன்னை நஷ்டப்படுத்தி கொள்ளவே அதை சேர்த்து வைக்கிறானாம். அவன் பணம் அவனுக்கே ஆபத்தாய் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. விக்கினம் என்றால் அசட்டு துணிச்சல். அதாவது அதிகமாய் பணம் சேர்த்து வைக்கிறவர்கள் துணிச்சலாக ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்வார்கள், ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குவார்கள். இப்படி எதையாவது செய்து துணிச்சலாக ஒரு முதலீடு செய்வார்கள், அல்லது ஏதாவது ஒரு பொருள் வாங்குவார்கள், ஏதாவது செய்வார்கள். இப்படி செய்து அழித்து போடுகிறார்கள். அவர்கள் அதிக போராட்டம் போராடி செய்த பணத்தை அவர்களே அழித்து போடுகிறார்கள். ஷேரில் போடுவார்கள், கடைசியில் அது நஷ்டம் அடைந்து வீணாய் போய்விடும். இப்படியாக மனுஷனுடைய செல்வாக்கு அழிந்து போகிறது. ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். இவன் எப்படி ஒன்றுமில்லாமல் பிறந்து வந்தானோ, அவன் சிறு குழந்தையாய் பிறக்கும் போது வெறுமையாக பிறந்து வந்தான். அதே போல மரணத்தின் போதும் அவன் வெறுமையாக இந்த உலகத்தை விட்டு போகிறான். அதே போல அவனுடைய பிள்ளையும், அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து எப்படி வந்தானோ அப்படியேதான் போக போகிறான். இங்கிருந்து எதையும் அவன் எடுத்துக்கொண்டு போக போவதில்லை. அவன் மரணத்திற்கு பின்பு அதை எந்த பொருளையும் அவனால் எடுக்க முடியாது, கொண்டு போகவும் முடியாது. இவ்வளவு காலம் உழைத்து பிரயாசப்பட்டு சம்பாதித்த எதையும் அவனால் எடுக்க முடியாது. அவன் எப்படி வந்தானோ வந்த பிரகாரமாகவே போகிறான், வந்தபடியே போய் சேருகிறான். அப்படி இருக்க அவன் பட்ட பிரயாசத்தினால் என்ன பலன்? அவன் உழைத்த உழைப்பினால் பலன் என்ன? 50 வருடங்கள் ஒரு மனிதன் உழைத்து சம்பாதித்திருக்கிறான் என்றால் அந்த உழைப்பிற்கு என்ன பலன்? வரும்போது வெறுமையாய் வந்தான், பிறக்கும் பொழுது இறக்கும் பொழுதும் வெறுமையாய் போகிறான். அவன் எதையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. அப்படி இருக்கு அவனுடைய உழைப்பு. காற்றுக்கு பிரயாசப்பட்டிருக்கிறான். அவன் உழைப்பெல்லாம் காற்றில் போனது, காற்றில் கரைந்து போனது. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி இருக்க இவ்வளவு உழைப்பு எதற்கு? இவ்வளவு பாடுகள் எதற்கு? அந்த மனிதன் தான் ஐஸ்வர்யவானாக வேண்டும், மிகப்பெரிய பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசையில் அவன் சரியாக சாப்பிட மாட்டான். இரவும் பகலும் கடினமாய் உழைப்பான், சலித்து போவான், மிகவும் துன்பம் அடைகிறான், வலி அடைகிறான், வேதனையை அனுபவிக்கிறான். மனதில் சந்தோஷத்தை, எந்த சந்தோஷத்தையும் அனுபவிப்பதில்லை. அவன் காற்றுக்கு பிரயாசப்படுவதனால் லாபம் என்ன? இவ்வளவு துன்பம் அடைந்து அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி அவன் சலிப்படைந்து, வேதனை அடைந்து, துன்பப்பட்டு, நோயை அடைந்து மரித்து போகிறான். எந்த பலனையும், அவன் உழைப்பின் பலனையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் அவன் வைத்து போகிறான். இதனால் அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாட்களில் எல்லாம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்கள், உயிரோடு இருக்கட்டும் என்று அனுமதித்திருக்கிற நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் இருப்பதும், புசிப்பதும், குடிப்பதும், நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறெந்த பலனும் நமக்கு இல்லை. நாம் பிறருக்கு நன்மை செய்து நாமும் மகிழ்ச்சியாய் இருந்து சந்தோஷமாய் புசித்து கொடுப்பதே அன்றி வேறு எதையும் நாம் அனுபவிப்பதில்லை, எடுத்துக்கொண்டு போக போவதும் இல்லை. இதுதான் நம்முடைய பங்கு. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கும் பங்கு அவ்வளவுதான். புசிப்பதும் குடிப்பதும் பிறருக்கு நன்மை செய்வதும் தான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனவன் அனுபவிக்கும் சந்தோஷம். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால் அவரே அதை அனுபவிக்கும் பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த ஐஸ்வர்யத்தை அவன் புசித்து குடித்து அனுபவித்து மகிழும்படி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பது கர்த்தருடைய அனுகிரகம். அவருடைய கிருபையினால் தான் அப்படி பெற முடியும். ஒரு மனிதன் பிரயாசப்பட்டு சம்பாதித்தாலும் ஐஸ்வர்யத்தை சேர்த்தாலும் அதை அனுபவிக்கும் பாக்கியம் என்பது கர்த்தர் தர வேண்டும்.
அப்படி கர்த்தர் கொடுத்தால்தான் அதை அனுபவிக்க முடியும். நம்முடைய பிரயாசத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அதற்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும். அவர் ஆசீர்வதித்தால் தான் அதை நாம் சந்தோஷமாய் அனுபவிக்க முடியும். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் நீ படுகிற பிரயாசத்தின் பலனை நீ அனுபவி, நீ சந்தோஷமாயிரு. நீ பாடுபட்டு மிகவும் கடினமாய் கஷ்டப்பட்டு உழைத்து வீடு கட்டினாய், அந்த வீட்டில் குடியிரு என்று கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் அதிகமாய் உழைத்து சம்பாதித்து ஒரு நிலத்தை வாங்குகிறோம், அதில் மரங்களை நடுகிறோம் என்றால் அதன் பலனை பூசி என்று கர்த்தர் ஆசீர்வதித்தால் தான் நாம் அதன் பலனை அனுபவிக்க முடியும். இப்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை காப்பாற்றினால் மட்டுமே நாம் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். நம்முடைய உழைப்பினாலும் நம்முடைய போராட்டத்தினாலும் நம்முடைய திறமையினாலும் வல்லமையினாலும் எதையும் செய்துவிட முடியாது. கர்த்தர் கொடுத்தால்தான் அதை நாம் அனுபவிக்க முடியும். அதை புரிந்து கொள்வோம், இருதயத்தை தாழ்த்துவோம், மேட்டுமையை விட்டு விடுவோம். மேன்மை பாராட்ட வேண்டாம். என் உழைப்பு என் பாடு என்னுடையது என்று சொல்லாமல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். அதுவே சரியானது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து அவன் பிரயாசத்தை எல்லாம் அனுபவித்து மகிழ்ந்திரு என்று சொல்லும் பொழுது, அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, அப்படி அந்த இன்பத்தை அனுபவித்து வாழ்கிற மக்கள் தங்கள் நாட்களை, ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினைக்க மாட்டார்கள். சந்தோஷமான நாட்கள் மறந்து போகும். எப்பொழுதும் வாழ்க்கையில் அப்படித்தான். நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்த நாட்களை நினைத்து பார்த்தால் நினைவுக்கு வராது. நாம் துன்பத்தை அனுபவித்த நாட்களை பார்த்தால் உடனே நினைவுக்கு வரும். இது இயல்பு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நாம் மகிழ்ச்சியாய் இருக்கும் நாட்களை நாம் நினைக்க மாட்டோம், மறந்து போவோம் என்று. இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறது. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய் இருந்து புசித்து குடித்து மன மகிழ்ச்சியாக இருந்து நீதியும் நேர்மையுமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து அவருடைய சன்னதியில் ஜெபித்து வேதம் வாசித்து தினந்தோறும் மகிழ்ந்திருப்பதே நல்லது. அதுவே நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இதை நாம் பின்பற்றுவோம், கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழ்வோம். உலக இச்சைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், பேராசைப்பட வேண்டாம், ஐஸ்வர்யத்தை சேர்க்க அடைய வேண்டாம். வாழ்க்கையை நமக்கு இருப்பதை போதும் என்று நினைப்போம். சிறுமையாய் எளிமையான வாழ்க்கை வாழ்வோம். அதுவே சிறந்தது, நிம்மதியானது. உலகத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம் நிம்மதிதான். அந்த நிம்மதியை கர்த்தரிடத்தில் தேடுவோம். அது எளிமையான வாழ்க்கையில் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.